வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஈஸி டேஸ்டி சமையல் வித் மஹி. ரொம்பவே ஈஸியாக டேஸ்டான மொச்சப்பயிறு குழம்பு சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு மொச்சப்பயிறு எடுத்து வாஷ் பண்ணி பவுலில் வச்சுருக்கேன். அதுக்கு அரிசி கழுவின தண்ணியில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஊற போட்டுக்கலாம். சாதத்துக்கு புளி ஊற்றி குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இட்லி தோசைக்கு செய்கிறதா இருந்தால் புளியை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், 3 சில்லு தேங்காய், 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் போல் பிஞ்சு மொச்சை எடுத்திருக்கேன். இது குழம்புல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு குழம்பும் கெட்டியாக கிடைக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தக்காளியும் கட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் 1-2. அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உண்மையாகவே இது தாங்க உண்மையான பச்சை மொச்சை குழம்பு. ஏன்னா இதுக்கான மசாலா எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் வெங்காய தக்காளி வதக்கி தான் குழம்பு வச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 இல்லைனா 3 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட புளி கரைச்ச தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உரித்து வச்சுருக்க மொச்சப்பயிரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா தண்ணியையும் ஒன்றா குக்கரில் ஊற்றி ஒரு 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்தால் போதும், குழம்பு ரெடி ஆயிடும். இந்த டைமில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில்லையே நம்ம போட்டிருக்க மொச்சை எல்லாமே சூப்பராக வெந்துடும். ஸோ குழம்பு மட்டும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதனால குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிக்க வைங்க. 5 நிமிஷம் குழம்பு கொதிச்சா போதும். குழம்பு நல்லா நமக்கு தேவையான அளவு கெட்டியாக வந்துடும். அதுக்குள்ளே நமக்கு குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளித்து குழம்புல நம்ம கொட்டிடலாம். கொட்டி குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிச்சு நமக்கு தேவையான அளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு வாசனைக்காக 2-3 கொத்தமல்லி மட்டும் கிள்ளி போட்டுக்கலாம். நமக்கு இப்போ ஈஸியான டேஸ்டான பச்சை மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா ஈஸி டேஸ்டி சமையல் வித் மஹி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே, பாய். ஹாப்பி குக்கிங்.